சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் சுமதி. நான் காமராஜபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார். எப்படி இறந்தாரு? வண்டி ஆக்சிடென்ட்ல இருந்துட்டார். இறந்த உடனே அங்கே 2 வருஷமா இருந்தேன். இருந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. சரி நம்ம அம்மாலாம் இங்கேயே இருக்காங்களே, அதனால நான் அம்மா வீட்டுக்கு. உனக்கு என்ன வயசுமா கல்யாணம் ஆகும்போது? 17 வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க. அங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம், குழந்தைய நானும் பார்த்துக்கிறேம்மா, நீ வந்துடுன்னு. வந்தவொடனே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். அம்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் அங்கே கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போது கல்யாணம் ஆனது வந்து இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து அதே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் பேர் என்னம்மா? வினோத்குமார். நான் யார் என்ன சொன்னாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட பேசி பழகிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு தான் இருந்தோம். 2 வருஷமாக இப்படியே 1 வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன சொன்னாலும், நீ உங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் இருந்தேன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க, அதனால நீ தனியாக வீடு எடுத்துகிட்டு வந்துரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு இருந்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நானும் வீட்டில் அம்மாக்கிட்ட சொல்லலான்னு அப்படியே பார்த்தேன். சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தோம், கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, உங்கள் ஊர்லேருந்து வர பையன்தான் அப்படின்னாங்க. அம்மா என்னை கேட்டாங்க. அந்த இதுவில் நான் கேட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் எங்கள் ஊரை விட்டு மெயின் ரோட்டுக்கு ஒரு வீடு பார்த்துக்கின்னு நானும் என் பையனும் போய் அங்கே தங்கிட்டோம். பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 8 வயசு ஆகுது. அங்கே போய் தங்கிட்டோம். அங்கே போய் தங்கினோன்னா இவரும் என்கிட்ட நல்லா ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு ஒன்றா வேலைக்கு போய்க்கணும் வந்துக்கின்னு இருந்தோம். அவரும் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுன்னு இதுமாரி, சரி நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, என்னைக்கு இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் என்ன சொல்லுவேன், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது, உனக்கு கல்யாணம் ஆகலை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இப்போவே பழகுறோம், இந்த பழக்கத்தோடு அப்படியே பேச்சுவார்த்தையில நிறுத்திக்கிறது நல்லது, அப்புறம் நாளைக்கு நாச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னை வந்து கடைசி வரையும் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. நான் உன்னை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசி பழகின்னு நைட் ஆனால் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது பண்ணார். நானும் சரி, நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னையும் நான் பறி கொடுத்துட்டேன். அப்புறம் குழந்தை நின்னோன்னா இந்த மாதிரி சொன்னார், குழந்தை இருந்தால் தான் எங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். 2-3 மாதம் வரை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 மாதம் ஆனோன்னு நானாக ரொம்ப வற்புறுத்தி அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நாளைக்கு ஊர் உள்ளலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னோன்னா நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்னை உதறி விட்டு அவங்க அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டார். அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு அம்மாக்கிட்ட நானே மறுபடியும் போய் அவங்க காலையிலே விழுந்து கெஞ்சினேன், என்னை இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டாருமா, எனக்கு கட்டி வை நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் ஊரில் லெட்ரு எழுதி கொடுத்து ஊர் மூலிமா பேசினதுக்கு என்கிட்ட வந்து 10 பேர் பழக்கம் நான் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் கேட்டால் இவர் வாயே திறக்க மாட்டேன்றாரு, கம்முன்னு இருக்கிறாப்புல. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஊரில் லெட்ரு கொடுத்து கேட்கலன்னா மகளிரில் கொடுத்துட்டோம், இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அதுக்கப்புறமா கூப்பிட்டு விசாரித்து அங்கேயே என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, தாலியெல்லாம் கட்ட வேண்டாம், அந்த குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தை வந்து என் பிள்ளையோடதுன்னு சொல்கிறா, அதனால அந்த குழந்தைக்கு என்னவோ அது நாங்கள் மாசமான படி அளக்குறோம், ஆனால் தாலியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னாங்க. சரி, அவங்க பக்கத்துலேருந்து யார் ரொம்ப எதிர்க்கிறாங்க? அவங்க அம்மா தான் ரொம்ப எதிர்க்கிறாங்க. என் பிள்ளைய ஜெயிலில் கூட போடுங்க, கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டாங்க, அம்மா ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்லை உங்க கூட வாழணுமா? நான் ஒரு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன், நான் என் கூட வாழ தான் நான் கேட்குறேன் அப்படின்னோன்னா அவர்கிட்ட நான் பேசி அதுக்கப்புறமா சொல்லி, ஏன் நம்ம 2 பேர் எதிர்காலத்தை பார்க்காதீங்க, என் வயிற்றுல வளர்கிற குழந்தைய பாருங்க, நாளைக்கு அது பிறந்து வரும்போது நம்ம அம்மா தப்பான சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கின்னு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க மகளிரில்.
நான் உங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து நீ அவ கூட வாழ்ந்தா வாழு செத்தா சாவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்துட்டோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் மகளிர் பேசி முடிச்சு லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே எண்ணூரில் ஒரு கோவில், அம்மன் கோவில்லையே கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு எங்கள் கூட தான் வந்தார். வரும்போது கூட சொல்கிறாரு என்கிட்ட, நான் வீட்டுக்கு நம்ம போனோமானா எங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு. எங்கள் அம்மா என்ன சொன்னார், எனக்கு வீடு அங்கே வேண்டாம், எனக்கு வேறு எங்கேயாவது வீடு பார்த்து வச்சுருங்க, நாங்கள் போகிறோம். எங்கள் அம்மா இந்த ராத்திரியில் எங்கேப்பா போய் வீடு பார்க்க முடியும், ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ளே நான் வீடு பார்த்து எங்கேயாவது உங்களுக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் எங்கள் மாமியாரோட நாத்தனாருங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, அவங்க சொந்தக்காரங்களாம் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னையும் அடிச்சுட்டு என்னையும் கழுத்தை பிடிச்சி நறுக்கி வந்தாங்க. நீ செத்துப்போடி எதுக்கடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் அடிச்சுட்டு எங்கள் அம்மாவையும் அடிச்சுட்டு அவரை இழுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஊர் உள்ள எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கடத்திட்டு போய்ட்டு கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அவராக ஒப்பிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். இன்றைக்கி வந்து அவருக்கு வேறு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே அவரும் அந்த பொண்ணையும் கூட்டின்னு வந்து வீட்லேயே விடுறாங்க. வீட்லேயே விட்டு நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போகிறாங்க, தைரியமாக வராங்க. எது பேசினாலும் எதுக்குமே இதுவே பண்ண மாட்டேன்றாங்க. எங்கள் மாமியார் ரொம்ப இது பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை பிறந்து என்ன பாவம் முடிஞ்சதில்லை, 15 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு தூக்கிட்டு நான் அங்கங்கே திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை குழந்தையம்மா? பொம்பளை போகணும் மேடம். சொல்லுங்கம்மா. பையனுக்கு அம்மா மேடம். நான் கம்பெனியில் வேலை செய்துன்னு இருந்தான் பையன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 4 வருஷம் ஆகுது. பையன் அவர் இறந்துட்டோன்னா பிள்ளைங்க தான் வேலைக்கு போனான். அவன் வேலைக்கு போனான். அவனுக்கு 21 வயசு ஆகுது. வேலைக்கு போன இடத்துல இந்த அம்மா கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு, பையனுக்கு என்ன வயசு? 21. 21. இந்த உங்களுக்கு எவ்வளோம்மா? எனக்கு 25 வயசு ஆகுது மேடம். இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா பார்க்குறவங்களாம் தப்பாக சொல்கிறாங்க, வினோத் கூட பேசாதம்மான்னு சொன்னேன். இல்லை நீ முறை வச்சு தான் கூப்பிடுவாங்க. இல்லை நீ அது மாதிரிலாம் நான் கூப்பிட்டது கிடையாது. உங்களுக்கு சொந்தமா நீங்கள்? அப்படி நெருங்கின கிராமத்தில் அப்படி தான் மேடம் கூப்பிடுவாங்க. அதனால் அப்படிலாம் கிடையாதா நீ, யார் நீ சொன்னது? இல்லைம்மா பார்க்குறவங்களாம் தப்பாக சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளை கூட நீ விளாடாத, நான் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கேன் மேடம். அப்போவும் இவங்க பழக்கம் நீடிச்சுன்னு இருந்தது. ஆனால் உங்கள் பையன் பழகினான்? ஆமாம் மேடம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னோன்னே கையங்கோலமாக போய் பிடிச்சேன். நான் பிடிச்சி இந்த பொண்ணை அடித்தேன். அடிச்சுட்டு அவனையும் அடித்தேன். அடித்ததுலேருந்து அவன் என்ன பண்ணான், நான் எதனால தான் இந்த தப்பு செய்த, இதெல்லாம் உனக்கு நல்லதாடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண? இல்லை அவங்க தான் அடிக்கடி என்னை கூப்பிட்டாங்க, வேண்டாம் நான் பேசினேன், நான் செய்தேன், நான் அப்போ பாரு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன், அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டணும். அது யார் இவங்க மிரட்டினாங்களாம்மா? வீட்டில் சொல்லிவிடுவேன், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவேன் சொன்னதில் தான் நான் போனேன், அடிக்கடி நானும் போயிருக்கிறேம்மா. இப்போ கண்ணால் பார்த்தாச்சு. குழந்தை பிறந்திருக்கேன். அந்த குழந்தை யாரோட குழந்தை? குழந்தை வந்து இவன் மேலே தான் மேடம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். மனசாட்சி, என் புள்ள போனான், பேசியிருக்கிறான், அது யாருன்னு என்னால் சொல்ல முடியாது மேடம். அவன் ஒரு பொண்ணு, நீங்களும் ஒரு பொண்ணு. நானும் ஒரு பொண்ணு, நான் இல்லைன்னு சொல்ல மேடம். நீங்கள் அவனை கூப்பிட்டோன்னா பாருங்கள். தப்பு பண்ணிட்டான்ல. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணோட மான பிரச்சனை இல்லை, கேளுங்க மேடம். ஃபஸ்ட்டு இவளுக்கு வந்து அவங்க வீட்டாண்டியே பெரிய பிள்ளை ஆனவுடனே ஒருத்தர் கூட தொடர்பு, 2 குழந்தைங்க இருக்குது. அவனை கூட்டினே போயிட்டு திருப்பியும் கண்டுபிடிச்சி இட்டுன்னு வந்து திருவான்மூரில் அவங்க சொந்தக்கார வீட்டில் வச்சுருந்தாங்க. திருவான்மூரில் அவங்க சொந்தக்கார வீட்டில் என்ன வேணான்றதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேண்டாம், திருவான்மூரில் அவங்க சொந்தக்கார வீட்டில் வச்சுருந்தாங்க. இவளை வச்சிருந்து திருப்பியும் அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களாம், அவங்களும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்டி கொடுத்து ஒரு 6-7 வருஷமா அந்த பக்கமே கிடையாது, வரதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து ஒரு 10 நாள் கூட ஆகல மேடம், இவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இறந்துட்டு இவ ஒரு வருஷம் பொறுத்து திருப்பி அந்த ஊரில் ஒரு ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்தா. இல்லை மேடம், ஒரு ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1000 பொய் சொல்லலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இல்லைன்றத நீங்கள் வந்து இருக்குதுன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நானும் 3 பிள்ளைங்க வச்சிருக்கிறேன். என் 3 பிள்ளைங்க நானும் முடிக்காது கூட அல்ல, என் பிள்ளைங்கள என் முகத்தில் முடிக்காது. அதுக்கு மேலே போய் சொன்னான்.
சத்தியபூர்வமா நான் அப்படிதான் மேல போய் போய் சொல்றேன். என் 3 சொல்றீங்க. பிள்ளைங்க மகளிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஸ்டேஷன்லயே ரெண்டாவது மகளிர்லயே கல்யாணம் வந்து பண்ணி வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்த மறுநாள் ஆட்டோக்காரர் கல்யாணம் பண்ணீங்களா இல்ல இல்லையா? மேடம். அப்புறம் ஏன் அவர் அப்படி சொல்றாரு? அவரை வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இதுல மந்தவெளியில பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா நான் எங்க இருந்தேன், எங்க நாத்தனார் வீட்டுல, நான் எங்க வீட்டுக்காரர் இறந்தவொடனே நாங்க எங்க வீட்டுல இருந்து என்னை கூட்டின்னு வந்து அங்க வச்சிருந்தாங்க. தனியா இருந்தா அந்த பொண்ணு கஷ்டப்படணும்னு என்னை கூட்டின்னு வந்து வச்சிருந்தாங்க. எங்க அம்மா வந்து என்னை பார்க்க வந்தாங்க. எங்க அம்மா கூட அவர் வந்தாரு. அப்பதான் என்னை பார்த்தாரு. அப்பனா நான் கழுத்துல தாலி போட்டுட்டு இருந்தேனா, நான் கல்யாணம் இங்க இருந்தேனா, நான் தனியா தான் கஷ்டப்பட்டு இதுவரை வேலை செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் 2 புள்ள கூட வருஷமா. எப்படி மேடம் பழக்கம் வந்திருந்தா மேடம், இவ வந்து கல்யாணம் ஆகி ஆட்டோக்காரனை கூட வந்திருந்தா. அவன் என்ன ஆனான்னு தெரியல, அதோட போயிட்டான். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது. நடுத்தெருவுல ஒரு மெயின் ரோட்ல ஒரு வீடு இருக்கு, மெத்த வீடு. அதுல வந்து தண்ணி போட்ட போய் மாதிரி இவ சொல்லணும்னா ஒரு புள்ளைய 1000 10 போய் வயசு புள்ளைய சொல்லலாம். வச்சுன்னு இவ வாடகை இருந்தால அவ சும்மா இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுல வந்து இந்த பையன் போயின்னு வந்து இருந்திருக்கிறான் எங்க புள்ள. போய் நானும் அவனை திட்டம் பண்ணி நான் கூட்டின்னு வந்துட்டேன். போயிருக்கான் கூட்டின்னு மேடம். நானே வந்து- கண்ணு எதிரில் பார்த்திருக்கேன். ஆமா, நிறைய பேர் நான் சொல்லியிருக்காங்க. அவன் பையனுடைய 2 மாமா. வருஷமா இது பாருங்க, அவன் போயிருக்கான்னு சொல்றது இன்னொரு விஷயம். ம். இன்னொன்னு அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுக்கறது இன்னொரு விஷயம். இப்போ இது ஒரு பொண்ணோட இவ்வளவு முடிஞ்சது மேடம். Correct தான். இவ்வளவு முடிஞ்சது மேடம். இவங்க போய் மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மேடம். மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். பையனும் வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஸ்டேஷன் முள்ள அவங்க வந்து போலீஸ் எங்களை பிடிச்சி நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் இருந்தோம். அந்த மேடக்கிட்ட என்னால் முடிஞ்ச வரலாம் நான் சொல்லி பார்த்தேன். அவங்க வந்து சரிம்மான்னு சொல்லிட்டு மணி 6 ஆயிடுச்சு. 6 ஆனோடனே நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்கல. நானும் எங்கள் மாமனார் பையன், வேறு யாரும் எனக்கு துணையை நான் கூட்டுன்னு போகல. நான் பையனை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் மேடம், என் பிள்ளைய நீங்கள் சாவடிச்சா அடிங்க, இல்லை ஜெயிலில் கூட என் பிள்ளைய போட்டுருங்க ஆன்னு சொல்லி நான் போயிட்டு வீட்டாண்ட சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு போகிறதுக்குள்ளே இவங்க ஸ்டேஷனில் ஒரே ஒரு ஆள் கூட காணோம். பையனை காணோம், இவங்களையும் காணோம். அவங்க கேட்டா பையனை அவங்க கூட அமுச்சு வச்சிட்டோம். மேடம், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆளை புடிச்சிட்டு போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டு போனோன்னா பையன் சம்மதம் இல்லாத போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்புவாங்களா? நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு சரியான அடி மேடம். பையனுக்கு உள்ள அடி, இவங்களும் தான் இருக்காங்க. உள்ள அடி, செல்லு கில்லு எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்காகன்னா அவளை ஏமாத்திருக்காங்க. ஆமா, அதனால அது நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு அங்க அடி வாங்குறதுனா ஸ்டேஷன்ல கூட்டின்னு போனா அடிக்கதான் மேடம் செய்வாங்க. ஸ்டேஷன்ல வந்து அடிச்சு என்ன எப்படி எழுதி பண்ணாங்க, எங்க வாங்கியிருக்காங்க. கூடயே அனுப்பல. அவனை கூட கூட்டின்னு போயிட்டாங்க. ஆனா நைட்டு போய் ஸ்டேஷன்ல கேட்டா பையனை அவங்க கூட அனுப்பி அவன் வச்சிட்டோம். பையன் ஒத்துக்குனா மறுநாள் அதனால அந்த பொண்ணு கூட காலையில- அனுப்பி விட்டோம். சரி, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்லுங்க. அவங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் தனியா சம்பாதிச்சுதான் அம்மாவோட இருந்தாங்க. அவங்க பையனோட பழக்கம் ஆயிட்டு அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் அம்மாட்ட சண்டை போட்டு வெளியே வா, நீ தனியா இரு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்க வெளியே வந்து வீடு எடுத்திருக்காங்க. சரி அப்புறம் மேடம், குழந்தை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த பையன் வாடகை கொடுத்துருக்கானா, சின்ன ஒரு புள்ளைய அட்வான்ஸ் நம்பி கொடுத்து மேடம் வீடியோ எடுத்து வச்சிருக்கானா, ஒரு அந்த ஹவுஸ் ஓனர் யாரு என்ன எதுன்னு சொல்லுங்க. தப்பு பண்ற வயசுக்கு தகுந்த நான் மாதிரி கூட வீடு தப்பு வந்து- பண்ணலாம் மேடம். ஒரு சின்ன புள்ளைய வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு குழந்தைன்ற ஏற்கனவே 10 வயசு புள்ளைய வச்சுன்னு இருக்கிற என்ன மேடம் இது? சொல்லுங்க மேடம், நான் 2 என்ன மேடம் பண்ண வருஷமா முடியும்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் கூடவே பழக்கமா இருந்து என் வீட்டுக்கு நைட் ஆனா வீட்டுக்கு வர்றது, எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அவருக்கு என்ன வேணுமோ, காசு வேணுமோ, எது வேணுமோ, 1000 வேணுமா 500 வேணுமான்னு கேட்டு வாங்குறது என்கிட்ட. இப்படிதான் எங்க 2 பேருக்குள்ள அவங்க பிள்ளைய கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்க. சரி, உங்க அம்மா உங்க மாமா வந்து ஓகே சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே சொன்னா கூட எனக்கு சம்மதம் மேடம். ஏன்? ஆமாம், ஏன்பா? அவங்க வந்து ஒரு மாதிரி மேடம். அப்புறம் ஏன் அவங்க கூட வாழ்ந்தீங்க? எனக்கு தெரியாது. எதுக்கு தாலி கட்டினீங்க? என்ன 4 பேர் அச்சானுங்க மேடம். என்ன ஸ்டேஷன்ல நான் சொல்லதை அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். என்ன ஏத்துக்கல? நீங்க என்ன சொன்னீங்க? மகளிர் ஸ்டேஷனில் என்ன சொன்னீங்க? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க பொறுப்பு இல்லைன்னா நீங்க அவங்களோட பழகலையா? அவங்க வந்து அவங்க இதுக்கு தான் என்னை வந்து இது பண்ணாங்க. நீங்க பொறுப்பு இல்லைன்னா நீங்க அவங்களோட பழகலையா? பழகினாங்க மேடம். ம். ஃபஸ்ட்டு தோசிபா கம்பெனி வேலைக்கு போனோம் மேடம். ம். அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு ம். வந்தாங்க. ம். வந்து அதான் அந்த வேலைக்கு வரும்போதே ஒரு குழந்தைய அவங்க கழிச்சிட்டு ம். வந்துக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க எப்படி பழகினீங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நல்லா ஜாலியாக பேசுவாங்க மேடம். ம். அப்போ பேசும்போது அப்படியே பழக்கமாச்சு மேடம். இந்த நாங்கள் பழகிறதுலாம் எனக்கு தெரியாது. அவங்க என் மேலே தப்பாக எண்ணெய் வச்சுன்னுக்குறாங்க, ம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் வீட்டில் இருந்தேன். வீட்டில் வந்து இவங்க பொட்டுன்னு வீட்டில் விழுந்தாங்க. வீட்டுல எந்த வீட்டுல இருந்தீங்க? எங்கள் வீட்டில் இருந்தேன் மேடம். ம். ம். வந்து இதான் இங்கெல்லாம் வர சும்மா தான் வந்தேன்.
சரி இப்போ இங்கெல்லாம் இருக்காத, ம். எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை, நீ கிளம்பு அப்படின்னா, ம். ஆஹா நான் போக மாட்டேன் ம். அப்படின்ட்டு நான் கால் மூட்டிலலாம் ஓடி போயிடுறேன் மேடம். ம். கால் மூட்டில் அவங்க கால் மூட்டில் விட வந்தேன் மேடம் நான். ம். நீ போயிடு, என்கிட்ட எல்லாம் இருக்காத ம். அப்படின்னு சொன்னேன். ம். அப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தனியாக வந்து அவங்க ஃபேமிலியே எல்லாம் பேசி ம். அவங்கள வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடு வாடகை வச்சு ம். இருந்துறாங்க. ம். இது அப்புறம் போவேன், எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். ம். உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிவிடுவேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன், உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லிடுவாங்க? என்கிட்ட பேசுவான், என்கிட்ட தப்பாக நடந்துலாம் ம். அதெல்லாம். சரி, எதுக்கு நீங்க அவங்க காலில் விழுந்தீங்க? மேடம் அவங்க காலில் ஏன் விழுந்தீங்க? எங்கள் வீட்டாண்டெலாம் வராத எனக்கு. அப்ப நீங்க பழகினீங்க அவங்களோட? ஆனால் அவங்க தப்பாக என் மேலே வாப்பா என்ன வச்சுன்னா எனக்கு தெரியாது மேடம். தப்பா கண்ணு வச்சிருந்தாங்கன்னா எண்ணம் என்கிட்ட வந்து பேசணும். நீங்க அவங்கள்ட்ட பழகணும். அவங்க கூட போய் ஸ்டே பண்ணது கிடையாது? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் மேடம் ம். என்னை வந்து பயம் காட்டினாங்க. உன்னை ஊரில் சொல்லி அசிங்கப்படுத்துவேன், ம். உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் நான் அப்படிலாம் சொல்லுவாங்க மேடம். ம். அப்போ நான் அம்மாவுக்கு கோசமே ஃபுல்லாக பயந்துன்னு ம். போவேன் நான். ம். அப்படி ஒரு நாள் போகலன்னா கூட நான் ம். ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க. ம். அவங்க பையனை அனுப்பிச்சி வைப்பாங்க, வீட்டுக்கு செருப்பு இருக்குதா பாரு வீட்டாண்ட ம். அப்படின்னு. அந்த பையன் வந்து என்னை பார்த்தானா அம்மா வர சொன்னாங்க அப்படின்னும். சரி நான் என்ன பண்ணேன், நீ போடா போடா, இவங்களாம் அம்மாலாம் பார்க்க போகிறாங்கன்ட்டு ம். நீ போடா. ம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயோ வீட்டாண்ட வந்து நிற்பாங்க மேடம் நைட்டில். ம். எங்கள் வீட்டில் வந்து அம்மாவில் எல்லாம் வீட்டுக்கு உள்ளே இருந்தா ம். நான் வெளியே தான் படுப்பேன். ம். வெளியே வந்து போடும்போது என்னை வந்து ரொம்ப பண்ணுறாங்க, வா வா வீட்டாண்ட வா வீட்டாண்ட வா வீட்டாண்ட வா வீட்டாண்ட அது மிஸ்ஸாக பண்ணி நின்றாங்க. அப்புறம் அப்படியே பேசினிருந்தாங்க. பேசினும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் வரும். ம். ஃபோன் வரும், நான் யாருன்னு கேட்பேன். ம். தப்பு பண்ணீங்களா இல்லையா? தப்பு பண்ண மேடம். அவ்வளோதான். அம்மா, உங்க பையன் பேசுறது சரியா படுதா உங்களுக்கு? மொத்தத்தில் நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன் மேடம். அவன் இப்போ கூப்பிட்டு நான் போனேன் பேசினேன், அதே தான் மேடம் தேவைக்கு தான் எல்லாத்தையும் மேடம் சொல்கிறேன். நான் இது பண்ணது. நான் எவ்வளோ சொன்னேன், எதுக்குடா இப்படியாப்பட்ட ஒரு தப்பு, அதோட வயசு பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தா கூட நான் யாருக்கிட்டையுமே இது பண்ண போகிறேன், நான் மனவரியை நான் இட்டுன்னு வந்து ஏற்றுன்னு இருப்பேன்ல, இந்த மாதிரி ஏன்டா போனேன்னு தான் நான் அவனை கேட்டுருக்குறேன் மேடம். இல்லை, உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களாம்மா? உங்க வீட்டு பொண்ணுக்கு? இல்லை மேடம், 2-3 கல்யாணம் ஆகி நான் எப்படி மேடம் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க நீங்க? கல்யாணம் ஆகாத இருந்தாலும் ஒரு கை குழந்தையோட வச்சு இருந்தாலும் எனக்கு ஆதாரத்தோட சொல்லுங்கம்மா. 2-3 கல்யாணம், 2-3 சும்மா பழி போடுறதுக்காக இல்ல மேடம், சொல்லக்கூடாது. சத்தியமா இவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உண்மையா மேடம். அவளுக்கு உண்மையிலே ஒரு ரெண்டாவது நிமிஷம், ஒரு நிமிஷம். எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க? 3 கல்யாணம் ஆகிது. எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் வந்து நம்ம வீட்டுக்கு அண்ணாண்டத்தாங்க சத்திரமாட்டுன்னு ஒரு ஊரில் அவர் இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் இருங்கம்மா. அவர் கல்யாணம் ஆகிட்டுக்குது. கல்யாணம் ஆகியும் இவங்க மேலே ஆசைப்பட்டு இட்டுன்னு போயிட்டுருக்காரு. ம். இட்டுன்னு போயிட்டு ஒரு வாரமாக வந்துக்கிறாங்க. ம். அதோட ஜாதி பிரச்சனை ஆக போகுது ம். அப்படின்ட்டு அவங்க இட்டுன்னு வந்து விட்டுக்கிறாங்க. ரெண்டாவது இந்த பையன் கதிர்ப்பு ம். ரெண்டாவது வீட்டுக்கு ம். அவரே நான் பார்த்துறேன் மேடம். ம். அவங்க ஊர்லேருந்து அவர் வருவாங்க. என்ன வேலை அவருக்கு? அவர் என்ன வேலை தெரியாது. ம். அப்ப எப்படி பாப்பீங்க அவங்கள? அவங்க வீட்டுக்கு வருவாங்க மேடம் இவங்க ம். ஊர்லேருந்து. அப்பயும் பார்த்துக்கிறேன். 3வது வாட்டி ஒரு ஆட்டோ டிரைவர் மேடம், ம். அவரையும் பார்த்துக்கிறேன் மேடம். ம். அவங்க வீட்டில் தான், இவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ம். அவரையும் பார்த்துக்கிறேன். அப்ப எப்படி இவ்ளோ விவரம் தெரியறது? அப்ப போய் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம பேசவும் பழகுவோம், ம். உனக்கு கல்யாணம் எதனா ஒரு பேச்சு எடுத்தாங்கன்னா அவங்க வீட்டில் நான் ஒதுக்கிடுவேன் அவங்களே சொன்னாங்க மேடம். நீங்க அவங்கள யூஸ் பண்ணீங்களா, அவங்க உங்களை யூஸ் பண்ணாங்களா? அவங்க தான் மேடம். இந்த பாருப்பா, போய் உண்மையே சொல்லுங்க மேடம், சத்தியமாக நான் வந்து அப்படி சொல்கிறேன் மேடம். இந்த பிரச்சனை நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், அவங்க புள்ள மேலே அவங்க வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தாங்க, என் புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். ஆனா உண்மையிலே இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கல மேடம். நானே சொல்லியிருக்கேன் மேடம், இந்த மாதிரி இவன் தப்பாக நடக்கிறான், இவன் போகிறான், அவனை கூப்பிட்டு இது பண்ணினேன். அதனால் பிரச்சனை வந்து இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கும் பிரச்சனை வந்து, என் பிள்ளைங்க வந்து நானே புருஷன் செத்துட்டு இருக்கிறான், அந்த புள்ள தான் கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போடுது, என் புள்ள மேலே இந்த மாதிரி பழி சுமத்துறீங்களேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து இந்த பையன் இவங்கள வந்து தேவையில்லாத சண்டை போட்டு நாங்கள் அப்படியே ஒதுங்கிட்டோம். சரி, இந்த பிரச்சனை நடந்து யாருமே சப்போர்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இதில் வந்து தலையிட்டேன். கூட அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அடியாளுக்கு வாசல்லே நின்று இருந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வாசல்லே நின்று 2 வருஷமா ஆச்சு மேடம் இவங்க கிட்ட நான் பேசி. நானும் எங்க மாமனார் கூட்டி நான் தனிப்பட்ட பிற மொத்த ஜனமே வாசல்ல நிக்கிறாங்க, இவன் உள்ள இருக்கிறான். சரி, கொஞ்சம் காமா இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க.
நானும் தம்பி உண்மையை சொல்லு தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும், மனசாட்சியை தொட்டு சொல்லு. நடந்து மேட்டர் இது பாரு, பொய் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத. அந்த பொண்ணோட மான பிரச்சனை. நீ இப்படி பேசுறதுனால அந்த பொண்ணுக்கு தப்பான ஒரு பட்டம், ஒரு பழி வந்துட போறது. யோசிச்சு பாரு, உன் தங்கச்சிக்கோ உன்னோட அக்காக்கோ உங்க அம்மாக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா எப்படி இருக்கும்? இல்லை மேடம், அவங்க தப்பான ஆள் மேடம், எனக்கு தெரியும் மேடம். சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? எங்கள் பொண்ணு இருந்தது என் கூட தான் இருந்துங்க. இவர் அதான் நான் திருவான்மூரில் கட்டி கொடுத்தாங்களே அவங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணம் எத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு? ஒரே கல்யாணம் தான் ஆச்சு. ஒரே கல்யாணம் ஆச்சு. ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அங்கே ஒரு வருஷம் இருந்தா, அங்கே சரியில்லைன்னு சொல்லி. எங்க இருந்தா அந்த ஒரு வருஷம்? திருவான்மூரில். மயிலாப்பூர்ல இப்போ இருந்தா? அவங்க நாத்தனார் வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் செத்துட்ட உடனே அவங்க சொந்த நாத்தனாரங்க தொத்திட்டாங்க அவளை. தொத்திட்ட உடனே அவங்க பங்காளி நாத்தனார் என்ன செஞ்சாங்க, அனாதையாக விட்டு போயிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டியுமே அவங்ககிட்ட வச்சுருந்தாங்க. வச்சுருந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே இந்த பொண்ணை வந்து இந்த குழந்தை கேட்டுருக்குறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணை சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டு பண்ணி நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் வீட்டுக்கு. எங்கள் வீட்டாண்ட கூப்பிட்டு இந்த பையன் சொல்கிறான் 3 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அந்த கல்யாணம் அவங்கள பார்த்தாங்களா கேள? அதுக்கு முன்னாடி ஒருத்தரோட அது ஆல்ரெடி கல்யாணம் பார்த்தாங்களா கேளுங்க, அவங்கள காட்ட சொல்லுங்க. நான் பார்த்துறேன் மேடம், என் கண்ணால் பார்த்துருவேன். நீ கண்ணால் பார்த்தது யாருக்குன்னா தெரியுமா? நீ சொல்கிற அவங்க நம்புவாங்களா? நீ பார்த்தியா? நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்தேன்? எப்படி ஆட்டோவில் இட்டுன்னு வரும்போதும் பார்த்தேன். ஆட்டோவில் 1000 பேர் தான் வருவாங்க. நாங்கள் தான் சவாரி ஆட்டோவில் போவேன். அதுக்காக அவன் தான் புருஷன் சொல்ல முடியுமா மேடம்? உன்னை புருஷன் எல்லாமே வீட்டில் தங்க வச்சிருந்தீங்க. அவனை யாரை கூட்டினு தங்க வச்சிருந்தேன்? பையன் பொண்ணு வீட்டுக்காரனே. எப்போ அது? நான் கூட்டினு தங்க வச்சு நீ பாத்தியா? பார்த்தேன். எப்படி ஊர்ல காமிட்டா? வேற யார் ஊர்ல பார்த்தனா? இட்டுன்னு வந்து காட்டுங்க, இட்டுன்னு வந்து காட்டு, அவனையும் காட்டு. பொய்யெல்லாம் புழுவாத. என் வாழ்க்கையில எவ்வளவு நீங்க என்ன நோவு அடிக்கிறீங்களோ அந்த அவளுக்கு என்ன நோவு வச்சிட்டீங்க. யார் நோவு வச்சிட்டீங்க? நீ யாரா இருக்கிட்ட? நான் சபதம் விட்டுன்னு எனக்கு தெரியும். என்ன சபதம்? என்ன சபதம்? எனக்கு இருந்தாலும் என் பொண்ணு அவன் வீட்டுல நான் இட்டு போய் வாழ வைக்காம நான் சொல்லவே மாட்டேன். என் வாயால நான் சொல்ல சொல்லாமலாம் வந்து சொல்ல. யார வந்து சொல்லாம? யார் வந்து சொன்னது? சொன்னதுனால தான். அவர் பேர் என்னது? அந்த ஆட்டோக்கார பேரு? அவர் பேர்லாம் தெரியாது மேடம். அது எப்படி தெரியாம இருக்கும்? ஊர்ல வந்து கேட்டு பாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு தெரிஞ்சவங்க அது தெரியாம, பேரு தெரியாமையா இருக்கும்? அவங்க கிட்ட நான் பேசுனதே கிடையாது மேடம். இந்த பொண்ணோட பழகும் போது அதெல்லாம் கேட்டிருப்பல, யார் அந்த ஆட்டோக்காரன்னு கேட்டிருப்பல? அதெல்லாம் நான் கேட்கல மேடம். எப்படி கேட்காத பையனை? கேட்காத கொள்ளாத ஒரு பொண்ணா கூட அவங்கள கேட்டு விருப்பட்டேன் நானு. அவரு யாரு உனக்கு எப்படின்னு எங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானா? நான் அவங்களே சொல்லிடுறாங்க மேடம். உங்ககிட்டயா? என்கிட்ட. உங்ககிட்ட சொன்னாமா? அப்படியா? எனக்கு தெரியாது. அப்ப நீ அவ்வளவு நாளா அவங்க கூட இருந்தீங்க. நான் கல்யாணம் பண்ணா இதுவா இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வேலைக்கு போனதுக்கோசம் நான் கழிச்சிட்டேன் குழந்தைய. யார் இது? சுமிதி. உங்ககிட்ட சொன்னால? எங்க இருக்கும்போது? இங்க வந்த ஏற்பாடு. ஆமா, என்கிட்ட பேசும்போது. நம்பணுமா? அதை நம்பணுமா? அது யார் சொல்லி நீ சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் சொல்லலையே அந்த வார்த்தைய? நானா தான் சொல்றேன். அதெல்லாம் பொய். நானா தான் சொல்றேன். நீ சொல்லாத. நீ எப்படியும் காரணத்தினால பேசுற. காரணம் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இவங்க அம்மா ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு பண்ணிட்டேன்னா பின்ன ஒரு பொண்ணோட என்னமா வயசு? 25 வயசு ஆகுது மேடம். சரி, இப்படியெல்லாம் இருக்கிறீங்க தெரிஞ்சதல்ல. நீ சின்ன பையன் தானே, எங்கேயோ இருந்துட்டு போறான்னு இருந்துட்டு விட வேண்டியது தானே. நீ எதுக்கு அவளை சண்டை போட்டு உங்க அம்மா அவன்கிட்ட சண்டை போட்டுன்னு நீ தனியா வந்துரு, நான் வீடு எடுத்து வைக்கிறேன். கேளுங்க, எதர வச்சுன்னு 2 பேரும் கேளுங்க. 2 பேரும் கேளுங்க. எங்களுக்கு தெரியாது. அந்த பக்கத்துல 3 வீடு இருக்குங்க. 3 வீடு வாடகை வந்துக்கிறாங்க. மேல ஒருத்தர் குத்துன்னு வந்துக்கிறாங்க, என்னாண்டிக்கு ஒருத்தர் குத்துனுங்கிறாங்க, நடு சென்டரா இந்த பொண்ணு ஒரு குத்துன்னு வந்துக்குது. அவங்களெல்லாம் விசாரிங்க. உன் பொண்ணு குத்த கொச்சல அது மாதிரி கொச்சல என்ன கொச்சல? நீ போவாத பொண்ணு அவ ஏன் கொச்சல் கொடுக்குறான்? நான் போவேன் போனா என் வீட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாள் உன் பொண்ணு. அது எப்படி நிப்பா? தப்பு. அப்போ என் பொண்ணு வந்து உன் வாசல்ல நிக்கிறாள்ல, நீ வந்து தாய் தாய்ப்புங்கிட்ட சொல்ல மாட்டியா? பக்கத்துல தானே இருக்கிறோம், வெளியூரா இருந்தா பரவாயில்ல. ஏமா? நான் ஒண்ணு எங்க அம்மாக்கு பயந்ததுனால தான் நான் இது மாதிரி உட்காந்துக்கிறதே. இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருந்தே எங்க அம்மாவுக்கு நான் ஒரு ஆளுக்கு பயந்ததுனால தான். அப்படி இல்லைனாக்கா தெரியுமா? அப்படி இல்லைன்னா உன் பொண்ணு அது எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. நீ டேலண்டா பேசுன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி அனுப்பிக்கிறாங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சா? தாலி கட்டிட்டுன்னு போகும்போது மகளிர்ல தான் தாலி கட்டணும். கேட்டு பாருங்க. அவங்க அம்மாலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பிள்ளையே இல்லை,
நான் செத்துட்டு என் பணத்து மேலே நடந்துப்படா, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. அந்த மேடம் கையெழுத்து போட சொன்னாங்க. இவங்க ஒத்துக்குன்னு கையெழுத்து போட்டாங்க. யாரும் இல்லை, 10 பேர் பிளாக் மெயில் பண்ணாங்கண்ணே. நானும் எங்கள் அண்ணன் மட்டும் பையன் 2 பேர் தான். கேளு, அவங்களுக்கு இல்லை தெரியும். மேடம், இவங்க கூட 5 பேர் இருந்தாங்க மேடம். ஐயோ, யார் யாரு? 5 பேர். யார் யார் 5 பேர்? இருங்க, ஒரு ரவுடி நீ கேளுமா. ரவுடி பசங்க. 5 பேர் இருந்தாங்களா? ஆமா, 5 5 பேர். பேர். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. 5 பேர் மேடம். அந்த கல்யாணம் பொண்ணை பண்ணி பத்தி சொல்லு. மனசாட்சி தொட்டு உங்க வீட்டுக்கு சொல்லு. என்ன ஆட்டால இட்டுன்னு போய் வந்தீங்க? சொல்லாத. ஆட்டால இட்டுன்னு வந்தீங்க. எதுக்குமே வந்து போய் மனசாட்சி சொல்லல. இல்லாத பேசக்கூடாது. நீ எப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும். நானா? நான் நீதான் இப்போ கிரிமினலா நீங்க வெளியே நடந்துகிட்டு இருக்க. அந்த குழந்தை திருமணம் நீதான் நடந்துக்கிட்டு மூஞ்சா மாதிரி தான் யாரும் மூஞ்சா நான் மாதிரி நடந்தேன். கையெழுத்து கும்பிடுறேன். நீ என்ன சொன்னேன்? உன்னை நீ வந்து என்ன சொன்ன? நல்லா நான் என்ன யோசிச்சு பாரு. சொன்னேன்? நான் இப்ப என்ன உங்க அம்மா உங்க மாமா எல்லாம் நீ போனா அப்படி நினைக்காத, அப்படி நினைக்காத. நான். எனக்கு என் வாழ்க்கை ஒரு குழந்தைய வச்சு எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா நானு. நீ என்னை ஏமாத்தி தனியா வீடு வந்து இருன்னு சொல்லி அன்னைக்கு நீ என்ன தனியா நான் வீடு வந்து நீ நான் சொல்லவே எடுத்து இல்ல. விட்டேனா வீட? சொல்லவே நான் இல்லையா? எடுத்து விட்டேன் வீட. நீ எடுத்து விடல, ஆனா நீ சொல்லல. என்ன எங்க சொல்றேன்? வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வா வா. சொல்லவே இல்ல. அதெல்லாம் கிடையாது சுமதி. நீயும் வந்து இந்த பாரு, நீயே நீயும் தான். கூட நான் ஒரு அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருக்கேன். நீயே தான் என்ன பொய் பண்ண? சொல்லாத. எங்க வீட்டுல வந்து பொய் எனக்கு சொல்லாத. என்கிட்ட எங்க அம்மா அடிக்கடி என் சண்டை வயித்துல போடுறாங்க. ஆனா ரொம்ப எங்க கொட்டிட்டு அம்மா இருக்கிற. எனக்கு வந்து சரக்கு ஊத்தி கொடுக்க சொல்றாங்க. ம். நல்லா புரிஞ்சுக்க. நீ சொன்ன வார்த்தை எல்லாமே சாவடிச்சிருவாங்க. நீ சொன்ன அந்த மாதிரி வார்த்தை. நான் கேட்டிருந்தேன்னா நான். என்ன ஆ? தெரியுமா? எங்க அம்மா எனக்கு சரக்கு ஊத்தி கொடுக்க சொல்றாங்க. ம். என்ன? அட என் புள்ளைய வந்து ஒழுங்கா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பண்ற தொழில எனக்கு பிடிக்கல. நீயே யார் சொன்ன. நான் சொன்னேனா? நீயே சொல்லினா தான் தனியா எங்க வந்து அம்மா என்ன தொழில் தனியா வந்த. செஞ்சாங்க? எதா? எந்த காரணத்துக்கு எந்த காரணம் பேசுற நீ? எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? ரோட்ல டிஃபன் கடை வித்து பொழைக்கிறாங்களா? அது டிஃபன் உனக்கு கடை மட்டும் வச்சு தேவையா? போய்க்கிறீங்களா நீங்க? நானா வியாபாரம் 2 பண்றீங்கன்னு எல்லாமே வருஷமா எனக்கு என்கிட்ட தெரியும். பழகிருக்க. 2 வருஷமா என்கிட்ட ஆமா. பழகிருக்க. அந்த ஊர்லயும் சரி, யாருகிட்ட வேணாலும் கேட்டு பாக்கட்டும். ம். என்ன? என்ன வியாபாரம் பண்றாங்கப்பா? என்ன? ம். தம்பி என்ன உன் வியாபாரம் மனசாட்சி பண்றாங்க? தொட்டு எதுவா இருந்தாலும் அவங்க பேசணும். கறி தோசை விற்கிறாங்க மேடம். ஆ? கறி தோசை. கறி தோசை வித்தா என்ன? அதுலயே வந்து சரக்கு ஓட்டுறது எனக்கு தெரியும் மேடம். தேவையில்லாத கதெல்லாம் நீ பேசுற பத்தியா? தேவையில்லாத ஆனா கதைனா இதெல்லாம் தேவையில்லாத கதை நல்லதுக்கே இல்ல. எல்லாருக்கும் வந்து நல்லதுக்கே இல்ல. ஆனா சரக்கு ஒரு அவங்க தாலி கட்டி ஊத்தி ஒரு கொடுத்து குழந்தை கொடுத்து இவங்க என்ன சாதுகமா நடுத்தர எல்லாம் நிக்க வைக்கிற வச்சு பாரு. எல்லாம் பேச விட்டதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். ம். இவங்களுக்கு சாதகமா நம்ம அவங்க பேசணும் அப்படின்லாம் பேச விட்டதெல்லாம் நீங்க எனக்கு 2 தெரியும் பேரும் பழகினீங்களா இல்லையா? மேடம். பழகணும் மேடம். அவ்வளவுதான். அதான் மேட்ரு. அது என்ன தைரியத்துல நீ அப்படி பண்ண? அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தியா இல்லையா? நான் கொடுக்கவே இல்லை மேடம். குடுக்காதியா? என் கழுத்துல வந்து தாலி கட்டினா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தாலி கட்டினி. தாலி கட்டின எப்படி என்ன தாலி கட்ட வச்சீங்க? உன்னா எப்படி எப்படி கட்ட கட்ட? வச்சீங்க? அந்த கோவிலாண்ட போய் விசாரிக்கலாமா? ம்? அந்த கோவிலாண்ட போய் போலாமா? விசாரிக்கலாமா? எப்படி விசாரிக்கலாம்னு உனக்கு போலாமா? தெரியும்ல. கல்யாணம் பண்ணீங்களா? நீயும் பேப்பர்ல போட்டீங்களா? ஒரு தங்கச்சி வச்சுன்னு இருக்கிற. ம். நீயும் ஒரு தங்கச்சி வச்சுன்னு இருக்கிற. என்ன ம். இன்னைக்கு எனக்கு அடுத்த மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு உங்க அம்மா ஒரு பொண்ணை கூட்டு வந்து உன் கூட விட்டு வைக்கிறாங்களே. உங்க யாரு? அம்மா செய்யறது மட்டும் நல்லதா? யாரு? ஆ? எங்க அம்மா. உங்க அம்மா செய்யறது நல்லதா? அப்ப எந்த தைரியத்துல நீங்க கல்யாணம் பண்ண போறேன்னு பத்திரிக்கை அடிக்க போன? ம். எந்த தைரியத்துல பொண்ணை கூட்டின்னு வந்து உங்க அம்மா ராவானா கூட்டின்னு வந்து உங்க வீட்டுல விட்டுறாங்க? ரவானா எட்டுன்னு வந்து விட்டு நீ கூட்டின்னு வந்து பார்த்த விடல பார்த்து நீ விடல. நான் பார்த்தேன். பாக்கல. நீ வேற, ஏய், நீ கூட உங்க அம்மா நீங்க உங்க வீட்டுல சைலண்டா இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தீங்க நீங்க. ம். என்ன எனக்கு வீட்டுல வந்து கல்யாணம் பேச்சு எடுத்தாங்க. கல்யாணம் பேச்சு எடுத்து 4 கீழெல்லாம் மொத்தம் வச்சாச்சு. 4 வச்சாச்சு. நீங்க போயிட்டு பேப்பர்ல போயிட்டு இது பண்ணிக்கிறீங்க. சரி, இந்த ஆமா, பொண்ணு என் இந்த கழுத்துல பொண்ணு தாலி ஹலோ கட்டல. இந்த நீ உன் பொண்ணுக்கு மனசாட்சி குழந்தை தொட்டு கொடுத்துட்டு நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்? எப்படி மேடம்? இவங்களுக்கு கட்டின தாலி நான் அர்த்தம் மேடம். என்னை வந்து இவங்க வீட்டுல இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்? மேடம் என் இதுல வந்து நானா எனக்கு விருப்பம் பட்டு இவங்க கைத்துல நான் தாலி கட்டணும் மேடம். இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்? அவங்களுக்கு ஒரு பையங்கிறா மேடம். ஆமா, அதெல்லாம் தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் பழகும்போது தெரியாத அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு? மேடம் இவங்க வந்து பேசினாங்க மேடம். நல்லா பேசணும். நீங்க ஆனா இவங்க சொன்னது மேடம், எல்லாமே ஜோசிபா உனக்கு கம்பெனில கல்யாணம்னு உனக்கு ஒரு பேரு வந்து எத்தாங்கன்னா ஜோசிபா சத்தியமா நான் கம்பெனில ஒதுங்கி நான் வந்து கார்டன்ல சொல்லுவேன். தான் மேடம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 2 அப்ப வருஷமா. குழந்தைக்கு நீ தான் அப்பா. எனக்கு தெரியாது மேடம். குழந்தைக்கு நான் அப்பா. டிஎன் டெஸ்ட் கூட எடுத்து பாத்துக்கலாம் மேடம். அப்ப மகளிர்ல நீ சொல்றீ உங்க அம்மா வந்து என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்ப நீங்க சொல்றீங்களே அந்த குழந்தைக்கு என் புள்ளதான் அப்பா நான் சொல்றேன். அது நாங்க உங்க ஏத்துக்கிட்டு அம்மாவே சொல்றாங்களே அந்த குழந்தைக்கு நீ ஏத்துக்கிட்டு தான் கூட அப்பான்னு. இப்ப கூட அவங்க அததானே மேடம் Hello, சொல்லுவாங்க. excuse அத கூட me. நான் ஏத்துக்கிட்டு தம்பி தம்பி ஜீவனாமசனம் குடுக்குறாங்களாம் எனக்கு உங்க மாசம் அம்மாவே மாசம். சொல்றாங்களே. தம்பி சரி நீ முழு அம்மா வந்து என்கிட்ட சொன்னேன்.
உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சத்தியமா என்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல. அப்ப சொல்லாத எந்த வாயால போய் அபார்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னேன்? யார் நான் சொன்னா? நீ சொல்லல. எத்தனை மாசம் பொறுத்து நீ சொன்ன? 3 மாசம் பொறுத்து 3 உங்ககிட்ட மாசம்லாம் கிடையாது. அப்ப என்ன 10 மாசம் 5 மாசம் 10 மாசம் வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டவா சொன்ன நானு? எனக்கு வந்து ஊர்ல வந்து நோட்டீஸ் குத்துக்குற. எப்படி சொல்லு? நோட்டீஸ் குத்துக்குற. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லல. சத்தியமா சொல்ல. அப்ப எப்படி தீபாவளி நெருக்கடி வரையும் நீ வந்து உங்க அம்மா அவனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு ஒப்புதம்மா மாத்திட்டு வர வரையும் உனக்கு தெரிஞ்சிருக்குத? நீ என்கிட்ட சொன்னியா? ஏய் நல்லா நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். எங்க அம்மா கேட்டுக்கிட்டு தானே எங்க இருந்தேன். அம்மா வந்து நம்ம 2 பேரும் நீ என்ன வந்து சொன்ன? பார்த்தாங்களா? நீ என்ன சொன்ன? என்னது? நீ என்ன சொன்ன? என்ன நான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? பண்ண மாட்டேன்னு நான் சொன்னியா? பண்ணலன்னு பண்ணவே சொன்னேன். இல்லைன்னு சொன்னியா? ஆமா. சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். நீ எப்ப என்ன கேட்டுக்கிறேன்? உன்னை கேட்டதே இல்லையா? உன் கை வந்து என் மேல படுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் பாத்தியா? என்ன கல்யாணம் பண்ணாதான் என்கிட்ட பழகணும்னு உங்ககிட்ட சொன்ன பாரு. நீ சொன்ன பாத்துக்க, சத்தியமா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லன்னா நான் செத்துருவேன் நீ சொன்ன பாத்தியா? இன்னைக்கு அந்த வாய் பேசல. நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நீ தான் காரணம். ஃபுல்லா உன் தேவைக்கு தான் என்ன யூஸ் பண்ண. யாரு? நானு. ஆமா. எப்படி சொல்ற பாரு. நான் வந்து அப்படி நினைக்கவே இல்லையா? எனக்கு ஒரு வாழ்க்கை, சரி நீ நல்லபடியா என்ன பாத்துக்கிற. நீ என்ன சொன்ன? உன்னை நான் கடைசி வரையும் வச்சு காப்பாத்துறேன், உன்னையும் உன் பிள்ளைய நான் காப்பாத்துறேன். யார் என்ன சொன்ன? எங்க அம்மாவே எதுத்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணின்னு வாழ்வேன்னு நீ சொன்னதுனாலதான் உங்ககிட்ட நான் பழகினேன். சொல்லவே இல்ல. நீ சொல்லவே இல்லைன்னா அந்த கடவுள் தான் பாத்துட்டு போ. நீ வந்து ஃபர்ஸ்ட் நான் உன்னை தேடி நான் வந்தனா, நீ என்ன தேடி வந்தியா? யார்? நான் உன்னை தேடி வந்தனா? போன் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சதே நீ. சாச்சால இட்டுன்னு வரட்டா? யார வேணாலும் கூட்டிட்டு வா. நான் வீட்டாண்ட இருக்கும்போது நீ வரும்போது யாரு பாத்துன்னு சாச்சால இட்டுன்னு வரட்டா? நீ எத்தனை பேர் வேணாலும் சாட்சி சொல்லலாம்ப்பா. உன் பேர் என்ன? என் பேர் வினோத்குமார். வினோத். உங்க அம்மாவே சொல்றாங்களே அந்த புள்ளைக்கு நீ தான் அப்பான்னு. நீ அங்க போயிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் சொல்றாங்களே உங்க அம்மா. ஆமா மேடம், போனோம் மேடம். அப்புறம் என்ன? போனோம் மேடம். அப்புறம் என்ன? அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. அது எப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் தானே பண்றாங்க. யார நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? யாரு போகாம இருந்திருக்கணும். அப்போ யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது, அப்புறம் எப்படி நந்துகுந்து எல்லாம் கூட அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இத பாருப்பா, என்ன பிரச்சனை வேணா இருந்துக்கட்டும், ஆனா தெரிஞ்சுதானே நீ அவங்களோட பழகின. எனக்கு வந்து அந்த அதான் இவங்க சொன்னதான் மேடம், எனக்கு நம்ம பேசலாம் பழகலாம், உனக்கு கல்யாணம்னு ஒரு பேரு எடுத்தா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லல மேடம். அப்படிதான் அது நம்பிதான் மேடம் இவங்க கூட நான் பழகினேன். இதெல்லாம் ஒரு காரணமா? அப்படியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் எதுக்கு மேடம் இவர்கிட்ட நான் இவரு மூலியமா நான் குழந்தைய வாங்கிக்கலன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணு, அதை எப்படி நீ குடும்பம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணாம? இப்ப வந்து நியாயம் பேசுறல. இந்த பாரு, அதுக்காக நீ பண்ண தப்பெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா, அதை நீ மறக்கவே முடியாது. எடுக்க மாட்டாங்க. எடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எந்தனா அந்த குழந்தை நான் எடுத்துன்னு பாருங்க. அது எப்படி மேடம்? 10 மாசம் நான் சுமந்து 10 மாசம் நீ வந்து 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. 10 கல்யாணம் நான் பண்ணேனா? யாரு? நான் பண்ணேன். 10 கல்யாணம் நான் பண்ணேன். 3 கல்யாணம் நீ இதுவரை பண்ணிக்கிற. நான் பண்ணல. நான் கூட பேசும்போது நீ 2 பேர் கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டோம். யார்? நான் கூட பேசும்போது 2 பேர் கிட்ட பழகுற. அதனால வந்து உன்கிட்ட இருந்து நான் கைட்ட ஆரம்பிச்சேன். இந்த பாரு, அந்த பொண்ணு DNA டெஸ்ட் எடுத்து உன் குழந்தைன்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் நீ அந்த பொண்ணை ஏத்துக்க தான் வேணும், வேற வழி இல்ல. இவங்களை எப்படி மேடம் ஏத்துக்கிறது சொல்லுங்க மேடம்? அத பழகுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பழகாத இருந்தா என்ன வந்து சித்திரவதை பண்ணுவேன். பழகுடா என் வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடா எவ்வளவு பண்ணிக்கிறீங்க? என்கிட்ட போனே இருக்காது மேடம். கம்பெனில போனோம்னா போன் அதிகமா பேசக்கூடாதுன்னுவாங்க. கூட வேலை செய்யறவங்க நல்லா இருக்க மாட்டேன். புழுவாத. நானும் ஒரு பொண்ணுதான். 11 லேடிஸ் இருக்காங்க. 11 லேடிஸ்ல வந்து என்ன வந்து திட்டாதவங்களே கிடையாது மேடம். ஒரு நிமிஷம் இப்படி டீ குடிக்க உட்காந்தா கூட போன் வரும். 4 வாட்டி 5 வாட்டி போன். யாரோட போன்? இவரோட போன் தான் வரும். எத்தனை பேருக்கு தான் மேடம் போன் பண்ணுவாங்க? இவன் நான் தான் போன் பண்றேன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க யார்கிட்ட கூட தான் பேசலாம். போன் வரும்போது அவளை யாருன்னா ஏன்பா என்ன உனக்கு நிஜமாவே அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுச்சா? யார மேடம்? அந்த பொண்ணு. ஆமா மேடம், முதல்ல பிடிச்சது மேடம். உங்க அம்மாக்காக பயந்து பண்ணல? இல்ல மேடம், முதல்ல பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல, அதுதானே மேட்டர். பிடிச்சதுன்னா இவங்க கிட்ட தப்பா என்னால பிடிக்கல மேடம். எனக்கு தப்பாலாம் பேசிலாம் பிடிக்கல மேடம்.
நான் தப்பு பண்ணன்ற நான் என்ன தப்பு என் கூட பண்ணேன்? பேசும்போதே ஒருத்தன் கூட பேரி பாளையம் போனேன். நான் போலன்னு சொல்றேன். போலன்னா அம்மாடி இத பாரு, நீ வந்து தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, அவர் நம்பி மட்டும்தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணுவான். நான் உன்னை வீட்டுக்கு இவ்வளவு நாள் கூட்டிட்டு வரையும் வா. அதை ப்ரூவ் பண்ணு. வீட்டுக்கு மட்டும் இவங்களெல்லாம் அந்த இவ்வளவு குழந்தை நாள் வரையும் எந்தா இருக்கட்டும் மேடம், அந்த குழந்தை எந்தா இருக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கட்டும், அந்த குழந்தை எந்தா இருந்தா எங்க வீட்டுக்கு நான் இட்டுன்னு போயிடுறேன். இவங்களுக்குள்ள நான் வச்சுன்னு குடும்பம் பண்ணவே மாட்டேன். உங்க குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க பேர்ல கேஸ் ஆயிடும் அந்த பொண்ணை ஏமாத்தினதுக்கு. அது எப்படி மேடம் அவங்களுக்கும் புரியல. என்னடா ஒரு சின்ன பையனை வந்து ஏமாத்தி இவ்வளவு ஏமாத்திக்கிறாங்களே. நீங்க சின்ன என்ன உனக்கு என்ன 10 நான் வயசு? ஏமாத்தி இருக்கிறேன். சின்ன எனக்கு பையன் 21 வயசு மேடம். அப்புறம் என்ன 10 வயசு மாதிரி பேசுற? ஒரு 21 குழந்தை கொடுக்க தெரிஞ்சதுல எனக்கு தெரியாது மேடம். இவங்க இதுக்கோசம் எனக்கு இது பண்ணாங்க மேடம். இப்போ கூட நான் ஆச்சு சொல்றேன். நான் அப்படியெல்லாம் உங்க இல்ல சொந்தக்காரர் மேடம். இப்ப நிக்கிறாங்களே. நான் இதுவரையும் வந்து நான் எந்த தப்பான வழியில நான் போனது கிடையாது. நான் யாருக்கிட்ட ஃபோன்ல வந்து கம்பெனில வேலை செஞ்ச ஒரு லேடிஸ் கிட்ட இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா கூட யாருக்கிட்ட பேசினேன்? ஃபோன் போட்ட உடனே பிஸி வந்ததுன்னா யாருக்கிட்ட பேசினேன்? இந்த சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணாருங்க, இந்த மாதிரி இந்த வேலை சொல்றதுக்கு இங்கே போய் அந்த வேலை செய்யுங்கம்மா, இந்த மாதிரி செய்யுங்கம்மா, அந்த ஆளை இங்கே அனுப்பிச்சி விடுங்கம்மான்னு ஃபோன் பண்ணுவார். நானும் கணக்காக தான் ஃபோன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, சூப்பர்வைசருக்குலாம் எதுக்கு ஃபோன் பேசின்னு இருக்கிறேன்? ஃபோனை நான் கம்பெனியில் போனேன்னா சைலன்ஸில் போட்டு வச்சுருப்பேன். சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிக்கினே இருப்பார். அவங்க வீட்டில் இருந்தால் தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டார். வெளியில் இருந்தால் எனக்கு 24 ஹவர்ஸும் ஃபோன் பண்ணின்னு தான் இருப்பார். இவர் நம்பரை தவிர எனக்கு வேறு எந்த நம்பரும் எனக்கு ஃபோன் வராது. கம்பெனியில் சூப்பர்வைசர் நம்பர் இருக்கும், என் ஃப்ரெண்டுங்க நம்பர் யாராவது இருந்தால் கூட எனக்கு நோண்டி கேள்வி கேட்பாரு. இப்போ உங்க மனசுல இருக்கிறது வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் விட்டுட்டு நான் நீ இன்னைக்கு பக்கத்துல போய் உட்காந்து அவனை இதுவரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். உன் பேர் என்ன? சுமதி மேடம். நீ அவன்கிட்ட போய் பேசிப்போ. பக்கத்துலலாம் உட்காராத. ஏற்கனவே அந்த ஸ்டேஷன்ல நீ பக்கத்துல வந்து தான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாததான் நான் உங்ககிட்ட நான் கேட்டேன். இதுவரை நான் உங்களுக்காக பேசு. அவர் நான் எதுவுமே நான் இது என்கிட்ட பேசாத. பேசல. என் பக்கத்துல மட்டும் தயவு செஞ்சு உங்ககிட்ட வராது. நான் பக்கத்துல இல்ல. நான் தயவு இப்போ செஞ்சு உங்க கூட வராது. பேசுறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணமே நீதான். அன்னைக்கு என் குடும்பத்தெல்லாம் விட்டு எல்லாரையும் விட்டு இன்னைக்கு நான் வந்து உட்காந்து தெரியாது. உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பம் எல்லாமே நீங்க மொத்தமா உட்கார்ந்து பேசி தான் நீங்க இது பண்ணிக்கிறீங்க. எல்லாரும் இருக்காத. இப்போ வந்துக்குறாங்க ஒரே உங்க ஒரு விஷயம் குடும்பத்துல தெரியுமா? இருக்க. இன்னைக்கு வந்து உன்னாலதான் தேவையில்லாம நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. தப்பு பண்ணிருக்கேன்னா ஒத்துக்கோ, ஏன்னா அது கடைசி வாய்ப்பு. இந்த பாரு, அதான் நீ மேடம். ஏதாவது சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காதே. அந்த பொண்ணு பிரசவமாயி 15 நாள் தான் இருக்கு. அவள் டெலிவரி ஆயிருக்கு, அவளுக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு, நொந்து போய் உட்காந்துருக்கா. உனக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியாது. உனக்கு மேடம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் தெரியும் மேடம். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நான் என்கிட்ட இதுவரை என்ன எந்த சொல்லிக்கிறாங்க தப்பும் பண்ணல மேடம். அதுவும் தெரியும் மேடம். எங்க அம்மாவை விட்டு நான் தனியா வந்ததுக்கு மெயின் காரணமே இவருதான். எல்லாரையும் வெளிய காரணம் நான் என்ன பண்ணேன்? எல்லாரையும் நான் விட்டுட்டு சொன்னேன் உங்க அம்மா கிட்ட, உங்க அம்மா சண்டை கிட்ட கூட போட்டுட்டு வெளியே வர சொன்னதே இவருதான். உங்க வீட்டை விட்டு நீ வெளியே வந்தனாதான் உங்ககிட்ட நான் ஒரு பேசுவேன், குழந்தை கல்யாணம் பிறக்கிறது, பண்ணிக்குவேன். 10 மாசம் சுமக்கிறது, ஒரு குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாப்பா உனக்கு? ஒரு பொண்ணோடு மேடம் இவங்க சத்து வந்து பொழைக்கிற நான் மாதிரி வந்து இருப்பா, சத்து பொழைக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி 15 நாள் பிரசவமான பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? மேடம் நான் சொல்றேன் இப்படி மேடம். ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டு சாதாரணமா அவ 3 பேர் கூட பழகினான்னு வாய் கூசாம சொல்றியப்பா. மேடம் அப்ப நான் சொன்னது பொய்ன்னு நீ சொல்றீங்க. நீங்க இவங்க கல்யாணம்லாம் ஆகலன்னு சொன்னது என் கண்ணால பாத்துறேன் மேடம். நான் அதெல்லாம் இல்ல மேடம். இவங்க அப்படி first அவர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறாரு. என்ன சின்ன பையனா எனக்குன்னா எங்க அம்மா சொல்லி கொடுத்து கூட்டியாருவாங்களான்னு கேக்குறாரு. 21 வயசு ஆனவருக்கு நான் கல்யாணம் ஆகணும் பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே என்கிட்ட பழகுனாரு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு நீ எப்படி 2 வருஷமா என் நீ வீட்டுக்கு நீ நீ வந்து வந்து போற. என்கிட்ட என்ன சொன்ன? 2 வருஷமா அதனால தான் வந்து உன்னை போற வீட்டுக்கு. பழகுனது. ஒரு நாள் கூட நீ வீட்டுல 10 மணி ஆச்சுன்னா கரெக்டா போன் பண்ணுவேன். எங்க அம்மா தூங்கிட்டாங்க, நான் மாடியில இருக்கிறேன், நான் வந்துடுறேன், நீ கதை திறந்துட்டு வெளியே உட்காந்துரு. எங்க வீட்டு மேல ஒருத்தவங்க கொடுத்துனா இருந்தாங்க, அவங்களும் சொந்தக்காரங்க தான். தூங்கிட்டாங்களா என்னன்னு பாரு, நீ என்ன சொல்லுவ, நான் சொல்லுவேன் சொன்னதே கிடையாது மேடம். அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரு என்ன சொல்லுவாரு, போய் பாரு, வெளியே நின்று பாரு, நான் வெளியெல்லாம் வரமாட்டேன், நீ ஃபோன் வேணா பண்ணு, வெளியே வந்து வாசல் எல்லாம் உட்காந்து திடீர்னு எனக்கு பயமா இருக்குது யாராச்சும் போகும்போது அப்படின்னு கூட நான் எத்தனை இடத்துல இருக்கேன். அப்ப கூட வந்து கரெக்டா நான் தூங்கிட்டேன்னா போனை வச்சுட்டு படுத்துருவேன். டக்குன்னு படுத்து தூங்கிட்டேன்னா ஜன்னல் வழியா வந்து கூட கதை தட்டி இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் உனக்கு பண்ணதே தூக்கம்? கிடையாது மேடம். அப்படியெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க 2-3 வாட்டி இவர் வர்றதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடி இந்த மாதிரி அந்த பையன் வந்து போறான்,
இந்த மாதிரி சொல்றாரு மாமி, இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட பழகுறாரு. அப்புறம் சரி அவன் நல்ல மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கினானா பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு சண்டை போட்டாங்க. என்ன வேலை மேல கூட பொய் என்ன எவ்வளவோ சொல்லணுன்ட்டு சண்டை இதை போட்டுக்கிறாங்க. பாரு, பொய் சொல்லணுன்ட்டு அது பாட்டுலாம் சொல்லக்கூடாது. நான் போய் சொல்ல ஆ, நான் போய் சொல்லணும்னா நான் எதுக்கு சரி அன்னைக்கு போ, நீ எதுக்கு போன் பண்ண? இன்ட்டு கம்முனு முருங்கக்காய் விட்டு கேட்டியா? இருப்பேன். முருங்கக்காய் யார் கேட்டேன். நானு? உங்க வீட்டாண்ட முருங்கக்காய் வந்து முருங்கக்காய் யார் இருக்குது. வீட்லயும் காய்க்கல, கடையிலயும் வாங்க முடியாது. உங்க இதை வீட்டுல கேளு. காய்க்கிறது தான் உங்க fresh ஆ வீட்டாண்ட வந்து இருக்குதுன்னு நான் முருங்கக்காய் அதிகமா கேட்டேனா? இருக்குது, முருங்கக்காய் இருக்குது, எனக்கு அர்த்தம் வந்து கொடுங்க. பேசணும்னா சரி, நான் எவ்வளவோ அர்த்தம் வந்து விஷயம் கொடுத்தேன். இருக்குது நான் அர்த்தம் வந்து தெரியுமா? கொடுத்தேன். அப்பதான் வந்து அவங்க ஒரே ஒரு வீட்டாண்ட விஷயத்த இருக்கிறவங்க மட்டும் எனக்கு நல்லா கூப்பிட்டு புரிஞ்சுக்கோ. பேசணும்னா ம். எவ்வளோ விஷயம் இருக்குது. தப்பு சொல்லணும்னா 1000 தப்பு எடுத்து வச்சு கூட சொல்லலாம். ம். ஆனா மனசாட்சியோட பேசு. சரி, நீ தப்பு நீ பண்ணல. நான் தப்பே பண்ணாதனாலதான் இன்னைக்கு இத்தனை எந்த இடத்துல கல்யாணமே போயிட்டு வந்து கல்யாணமே நான் பண்ணல. நீ எந்த இடத்துக்கும் ஒரு போகாதனாலதான் கல்யாணம் இன்னைக்கு பண்ணிருக்க. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு உட்கார்ந்துட்டு கல்யாணம் இருக்கிறேன். பண்ணிருக்க நீ. ஆமா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிதான் இது இன்னைக்கு 2வது உங்ககிட்ட லோல் பட்டுக்குன்னு இந்த 4 இடத்துல அப்ப சீரழிஞ்சிட்டு ஆட்டாக்கார கூட நீ உங்க வீட்டுல நான் இல்ல. ஆட்டோக்காரங்கிட்ட நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தேன். நீ பாத்தியா? உங்க பையனை கூப்பிடு. கூப்பிட்டு கேட்டுக்கோ. கூப்பிடு. உங்க பையனுக்கு தெரியல. எல்லாருக்கிட்டையும் அவன் கேட்டுக்கோ. கூட நீ நீ யார வேணாலும் அந்த ஊர்ல கூட கேட்டுக்க சொல்லுப்பா. அவங்க ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர் பார்த்து சொல்ல சொல்லிக்கிறாங்களா? மாட்டாங்களா? சொல்லிக்கிறாங்களா? என்கிட்ட எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்களா? எத்தனை பேர் சொன்னாங்க? எத்தனை பேர் சொன்னாங்க? நான் என்கிட்ட கேட்டது முதல்ல அவனை நேர்களே, வந்து இந்த உன்னை பையன் கேட்டுக்கிறாங்க. வந்து என்னென்னமோ சொல்றாரு, என்னென்னமோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் ஆனா பேரு என்கிட்ட சொல்லும் போது அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் பார்த்தேன், அது இது சொல்றாரு. அந்த குழந்தையோட அப்பா இவர்தான்னு அந்த பொண்ணு உறுதியா சொல்றா. சட்டப்படி அவன் நடவடிக்கை எடுக்கட்டும், நம்ம அவளோட கூட இருப்போம். எடுக்கிறியாம்மா? நான் அதை தான் மேடம் செய்வேன். இனிமையாவது நான் சொல்றது கேப்பியா? சொல்லுங்க. உடம்ப பாத்துக்கோ, நல்லா குழந்தைய நல்லா பாத்துக்கோ. இது பாரு, நாங்க சப்போர்ட்டுக்கு இருக்கோம். நீ சட்டப்படி நடவடிக்கை எடு, நாங்க எல்லாரும் கூட இருப்போம். சரியா? என்ன தம்பி? மேடம் அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க மேடம். நீ தப்பு பண்ணலையா? நான் பேசுனது வந்து இவங்க ஒரு ஆள் கிட்ட இருந்தா மேடம். நான் இந்த அந்த ஊர்ல கூட என்ன விசாரிங்க, அந்த பொண்ணை பார்த்து இவன் இது கிண்டல் பண்ணா, இந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணா ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி என்னையும் கூட கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க மேடம். உன்ன சொல்லுவாங்க. என்ன வந்து யாரு கூட நான் யாரு கூட நான் இது நின்னு பாருப்பா, கூட பேச சட்டப்படி மாட்டேன். போச்சுன்னா அவங்க எல்லாம் தெளிவா விசாரிச்சுப்பாங்க. நான் அவ்வளவுதான். யாரு கூட நின்னு பேசினாடோ ஊர் பசங்க இது திருப்பதி கதையில இருந்து எல்லாம் விசாரிச்சிடுவாங்க. பாத்தீங்களா என்ன ஒரு நிலைமை? எதுக்கு ஜாகிரதையா இருக்கணும் சொல்றது? இப்படி வந்து கெஞ்சணுமா? கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கலாம்ல. கல்யாணம் எப்படி இப்படி நம்புறீங்க? எனக்கு அதான் புரியல. இவங்க நினைச்சதுன்னா நம்ம வந்து குழந்தை இது ஒரு பாடம். பெத்துக்கிறோம்னா ஏன்னா ஒரு இவனை பொண்ணை நம்ம எப்படி மடிக்கலாம். பாக்குறாங்க. அப்படிதான் மேடம் இந்த இவங்க பையன் பண்ணுவாங்க. எவ்வளவு கிளியரா சொல்றான். இல்ல இப்படி இருந்துக்கிறேன், கல்யாணம் பிக்ஸ் ஆனா நான் பாட்டுல இருந்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்றான். ஒருவேளை அது அவன் அப்படி கூட நினைச்சிருக்கலாம். பரவாயில்ல, நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட அவ ஒதுங்கிப்பா, நான் அவன் பிளான் மேடம் பண்ணி. இவங்களே சொல்லிக்கிறாங்க ஏன்னா மேடம். உண்மை என்னதுன்னு அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். இவங்களே சொல்லிக்கிறாங்க மேடம். சட்டப்படி அந்த பொண்ணை நடவடிக்கை எடுத்தா நம்ம அவளோட இருப்போம். ஏன்னா இப்ப அவ பாதிக்கப்பட்டிருக்கா. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.